குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இவர் இந்த டோன்ல பேசல. இந்த வாரம் இந்த அம்மாவுக்கு ஒரு அடி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாரம் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம விஜய் சேதுபதி அப்படி ஒன்றும் பண்ணுறது இல்லை. நம்ம என்னமோ எதிர்பார்க்குறோம், அவர் ஒன்று பேசிவிட்டு போயிடறாரு. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு குழந்தைகளெல்லாம் எடுத்து குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணால் நல்லதாயிரும் கரெக்டாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களாட்டு இருக்குது. இத்தனை கேமரா வச்சிருக்கிறவங்க பைத்தியக்காரங்க அப்படி தானே. நீங்களே பாருங்க அந்த குறும்படத்தை. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்னத்தான் நார்மலாக பேசணும்னு உங்களுக்கு தெரியல. இவங்க சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சும்மா ஏதாவது ஒரு சின்ன ஒரு நூல் கேப் கிடச்சிடாதா, அதை வச்சு நம்ம பஞ்சாயத்து பண்ணி ஏதோ ஒரு நின்ற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. என்னை இந்த வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை ஒதுக்கி மீதி இருக்கிறவங்க எல்லாம் குரூப்பிசமாக விளாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த அம்மா பண்ணுறது பார்த்தா, இல்லையா? இந்த டோன்ல பேசல. போமா, என்ன டோன்ல பேசினாலும் நீ ஒரு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்ப்பா இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? அவங்களே போறாங்கிறாங்க. யாருப்பா இவங்களுக்குலாம் ஓட்ட போட்டு உள்ள உட்கார வச்சுட்டு இருக்கிறது? இதெல்லாம் பண்ணி இவங்க என்ன சொல்ற ட்ரை பண்றாங்கன்னா, நான் பாருங்க எல்லாரும் சேர்ந்து குரூப் விஷயமா பண்ணி என்னை ஒதுக்கி விளாட்றாங்க. பிரஜின் போனா என்னை இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, நான் முன்னாடியே சொன்னான்லன்னு சொல்லி ஒரு நொடிக்கு நொடி அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. சரிங்களா? அதனால இவங்களை ஓட்டெல்லாம் போட்டு யாரும் காப்பாற்றி இவங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவங்க மூஞ்சி பார்க்கணுன்ட்டு இல்லை. இவங்களை தாராளமாக நாமினேஷனில் இது பண்ணி எவிட் பண்ணிடலாம். ஐயோ பாவம், ஆமாம் கம்ருதீனுக்கு வேறு வாயே இல்லாமல் போயிடுச்சு. அதனால பார்வதி அவங்க எழுப்பி சொல்கிறாங்க. நேற்று உங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்தது. இருந்தாலும் பேசுறதே பெருசு, அதுலேயும் ஒருத்தன் குறுக்கால் உழுகுறான் பாருங்க. ஒருத்தன் பேசுறான்னா அதை பேசுகிற வரை கேட்கவே மாட்டானுங்க. பேச பேச அவனுக்கு துடிச்சிட்டு வருதாமா அதுக்குள்ள கோவம். கச்சரா முச்சரா நாக்கிட்டாங்க என்னன்னு கேட்காம. வீட்டு தலைன்னு வச்சுக்கிறது எதுக்குன்னே தெரில. இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு பால் 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 பால்னு கத்திட்டே இருக்கிறான். பேசுவேன் பேசுவேன் பேசுவேன்னு சொல்லி யாரையும் பேச விடாமல் இவன் ஒருத்தனே பேசணும்னு நினைக்கிறான்னு இருக்குது. இவனை பார்த்தாவே ரொம்ப இரிட்டேட் ஆகுது இப்போ கொஞ்ச நாளா. ரெண்டு பேரில் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சலச்சவங்களான்னு நீங்கள் காமிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஷோ பார்க்குறதா வேண்டாமான்னு எங்களுக்கு தெரியல. சரி, ஒருத்தர் பேசுனதுக்கு அப்புறம் தான் பேசினா இவனுக்கு என்னதான் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பேசுனதுக்கு அப்புறம் பேசுன்னு தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன் என்ன பண்ணு கேட்டு பார்க்குறவங்கள ரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் இரிட்டேட் பண்ணி வெறியேற்றிட்டு இருக்கான். ஆமாம், குடிமொழிகள்லாம் ஒன்றும் போயிடாது. நீ உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுறது கேட்டாலும் கூட குடிமொழி போயிடாது. அட்வான்டேஜ்னு எதுக்கு சொன்னான், அது தப்பு தானே அப்படின்னு கேட்டால் அவன் அதை சொல்லி முடிக்கிறக்குள்ளேயே நீ விடல போல் போல்னு கத்த காமிச்சிட்டேன். பேசுவேன் பேசுவேங்கிற வாய் மேலேயே ஒன்று போட்டு உட்காரவங்கடா யாராவது இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறான். எனது தலைங்கிறிய தலையா இருந்து என்ன கழட்டினியாவா? நீ என்ன கழட்டினு சொல்லி அவரை கேட்குற. சும்மா தலை நீ மட்டும் ஆடாத. நான் 2 வாரம் தொடர்ந்து தலையாக இருந்திருக்கிறேன். அதைத்தான் நாங்கள் பார்த்தோமே. நீ 2 வாரம் யார் பின்னாடி சுற்றிட்டு இருந்த, எப்படி சுற்றிட்டு இருந்தேன்னு நாங்கள் தான் பார்த்தோமே. ஏன்ப்பா வியானா பின்னாடி சுற்றுறதெல்லாம் தலைங்கிறது வீட்டு தலைங்கிறது அர்த்தமாயிராது. போகிற போக்கில் ஒரு அடிங்கிற மாதிரி விக்ரமையும் ஒரு காட்டு காட்டிகிட்டு இருக்கிறான். இங்கே நீ தான் மூட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் யாரை எது சொன்னாலும் சரி, பேசுனது ஒன்றும் கேட்கல, அவ்வளோதான் வீடியோ.